Hey guys, welcome back to Darshan Vlog. ஸோ இன்னைக்கு தர்ஷன் vlogல ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக காரசாரமான எங்கிட்ட நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு ரெசிபி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தர்ஷன் vlog சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்கிறோம். அதுக்கு கொஞ்சமாக கேபேஜ், ஒரு சின்ன கேரட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3-4 பீன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக அரிஞ்சுக்கோங்க. ஒரு குடை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா. ஸோ இந்த மாதிரி காயை ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை இந்த மாதிரி நான் சிக்கன் 65 மாதிரி பொரிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது எப்படி பண்ணுறங்கிறத மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சிக்கன் எல்லாமே நம்ம ரெடியாக பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு வேலையாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டி இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைனா நார்மலான பேனே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதில் நாம் 2 முட்டை இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முட்டை ஆட் பண்ணும்போது ரொம்பவே சேஃபாக பண்ணுங்கள். எனக்கே லைட்டாக கையில் தெரிச்சுது. ஸோ ரொம்ப 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 சேஃபாக பண்ணுங்கள். கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதில் லைட்டாக தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னாவே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. ஸோ எங்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வறுத்த முட்டையை இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இது வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ரைஸில் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு முட்டையோட குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் ஒரு 2 சின்ன கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கரியில் ரோட் சைடில் செய்யக்கூடிய அதே ஸ்டைல் இருக்க போகுது. ஸோ அதனால் நான் அவங்க செய்கிற மாதிரியே செய்ய ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதையுமே அந்த பெரிய வெங்காயம் நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ நம்ம அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சிலர் வெங்காயம் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் இன்றைக்கி வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ கேபேஜ் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், ஒரு சின்ன கேரட்டு, அப்புறம் ஒரு 3-4 பீன்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, அடுத்தடுத்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஏன்னா த்ரூ அவுட் த ரைஸ் வேகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடமிளகாய் இந்த மாதிரி நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீள நீளமாக அரிஞ்சு அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா இது 1 ஸ்பூன் அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு. இதில் ஃபுட் கலரோ சாஸோ சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், கெச்சப் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்பவே முக்கியமான சில்லி 65 தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இது நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுட்டோம். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 1-2 பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி இருக்கும். அந்த ரோட் சைடில் அந்த பேக்கரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருந்துச்சு. ஒரு சிம்பிளான லஞ்சுக்கு, சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸை ஆல்ரெடி ப்ரெஷர் குக்கரில் தான் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு 1½ கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். சாதம் இந்த மாதிரி உதிரி உதிரி இருந்தால் தான் ரைஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஹீட்டெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபேன் காற்றுல வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக ரைஸை இந்த மாதிரி பேனில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாதம் உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடியிலிருந்து எடுத்து எடுத்து கலருங்க. அப்போ தான் ரைஸில் இருக்கக்கூடிய நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலாவோட எசன்ஸ் எல்லாம் இதில் நல்லா இறங்கும். ஸோ அடியிலேருந்து எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். சாதம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முட்டையை ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை இதில் ஆட் பண்ணிடலாம்.
கூடவே நான் கொஞ்சம் பெப்பர் தூளும், உங்களுக்கு வந்து உப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, அதனால தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்துச்சு. நான் அதனால உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான கம கமன்னு காரசாரமான எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு ஹோட்டல் ஸ்டைல்ல. நம்ம இப்ப சர்வ் பண்ணிடலாம். வாவ்! ரொம்பவே உதிரி உதிரியா சூப்பரா இருக்கு. ஸோ, மறக்காம நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா, நான் பொரிக்கும்போதே ஒரு 4 சில்லி பீசஸ் தனியா எடுத்து வச்சுட்டேன். ஸோ, அதையும் வச்சு சர்வ் பண்ணிட்டேன். இன்னைக்கு இப்படி தான் எங்களோட லஞ்ச் இருந்துச்சு. ஸோ, மறக்காம நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா, காரசாரமான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம கடையில வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டு, வீட்ல எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வ்ளாக் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் தர்ஷன். டாடா, பை பாய்.